நானா வீடு கழிச்சு ஆல்பால் இல்ல பக்கத்துல தொலைங்க வேறப்பா நான் வந்தவாசி கோரப்பா கேட்கலப்பா யாரு எங்க நாட்டிலே வந்து எங்களை யாரு கேட்கலையா? ஆமா என்ன நாடு தெரியுமா? நாடு இதான் கருப்பான சொல்லு சொல்லு அதிக கலிங்க நாடு சரி நீ மட்டும் தெரியாது யாரும் இருக்கிறாங்க இளவரசர் இருக்கிறாரா? நாங்க ஏற்றுமா யாரு? நாங்க விதர்ப்பூர்ல இருந்து வந்து இருக்கிறோம். இளவரசன் 2 பேரு என்ன ரேணுகா சாமுண்டி. ஐயா பாருங்க. ஆமா நீ ஒரு பக்கமா வெளிக்குது நான் சொல்லிட்டு நீ தனிமலாடுறியா? வெளியே வெளியே நிக்கணும் சொல்லு ஐயா தேடி நாடி 2 பெண்கள் வந்துக்கிறாங்க. 2 பேரும் வெளியே நிக்கிறாங்க. ஐயா அவங்க எந்த நாடு ஏதுன்னு கேட்கலையா? ஊருக்கு வச்சியா நாடு பேர சொன்ன விதர்ப்பபுரி நாடு. ஆண்டவன் முன்ன படிச்சுக்கிறான் பாரு. உனக்கு எப்படி படிச்சு? எனக்கு எதிர்க்க படிச்சுக்கிறான்டா தமிழ்நாட்டு விதர்ப்பபுரி நாடு. பேருந்து வைக்கிறாங்க. சொல்லு இளவரசங்க வந்துக்கிறாங்க. என்ன நாடு? அவங்க தான் வந்துக்கிறாங்களா? அவங்க தான் நாடு நகரம் ஊர் பேர சொல்லுங்க. நான் எப்படிதானே சொல்லுவேன். இது வேற சொல்லாங்க. நீ கேள இந்த சொல்ற சாப்பிட்டு பேரு அப்படியா? ஆமா ஐயா உங்களை பார்க்கணுமா? ஆகட்டும். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. ஐயா நாங்க யாரென்று தெரிகிறதா? அந்த விதர்ப்பு நாட்டி ஆண்டவரும் திரைவதி மன்னர்கள் மகள். என் பேர் எனகா, என் தங்கை சாமுண்டி, என் நாட்டு காவலன். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. பார்த்தாயா எங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி ஆட்சி போயிட்டு பார்த்து விட்டு போகலாம் வந்தோம். அப்படியா? என் நாட்டில் எந்த குறையுமே கிடையாது. நல்ல முறையில் ஆட்சி செய்கிறேன். மக்களுக்கு வாரி 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 வழங்கி கொண்டிருக்கிறேன். எந்த குறையுமே கிடையாது. அப்படியா? சரி வாடி போலாம். சொல்லுங்க ஐயா. இதுவரையும் நான் திருமணமே வேண்டாம் என்று வெறுத்திருந்தேன். ஏனென்றால் மக்கள் பாசம் இருந்தது, ஆனால் மனைவி பாசம் கிடையாது. ஆனால் உன்னை பார்த்தவுடனே எனக்கு திருமணம் வந்துவிட்டது. ஐயா என்ன வார்த்தை சொல்றீங்க? இதுவரை பெண்களையே கண்டதே கிடையாது சொல்றீங்க. ஆனா எங்கள் இருவரை பார்த்த உடனே காதலாக வந்து விட்டதா? திடீர்னு ஏற்பாடு நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, நீயும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனக்காக நீ காத்துக் கொண்டிருக்கிறாய். சொல்லக்கூடாது. ரேணுகா எனக்காக பிறந்தவள். ஆமாண்டா. ஆசை வந்துச்சு. ஆசை வந்துட்டது. நீ என்ன சொல்றேன்னா ஐயா திருமணம் செஞ்சு போறா சாமட்டி நான் தள்ளிக்கிட்டு போறேன். பேசலாமா? ஏங்க ஆட மாற ஐயா பொருத்தமாக 2 பேருக்கும் அங்க ரேணுகா சாமட்டி. முதல்ல போய் நான் ரேணுகாவை பார்க்கிறேன். என்ன 2வது நான் சாமிக்கு அப்புறமா நீ என்ன பார்த்துட்டு போறா? இருடா. ரேணுகா உன்னை எப்போதும் பார்த்தீனோ என் இதயத்தை கொடுத்து விட்டேன். ஆமா என் இன்பத்தின் இருப்பிடமே, எனக்கு கேட்ட ஓவியமே, உன்னுடைய பால் என்றுமே அந்த வானத்திற்கு நிலம் பிரிதாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். கடலை விட்டு மீன் இருந்தால் உன்னை விட்டு ஒரு காலத்தில் பிரிய மாட்டேன். பார்க்கும்போது என் மனசெல்லாம் மாறி உன்னை பார்த்தவனே வாந்தி வருகிற பையன் ஆன்சர் உனக்கு கொடுத்துட்டேன். அது பாய் கேக்குது ஆண் கேக்குது காட்டுறான். எங்க குத்துக்கிறா? எதுவுமே செய்யலாம். இது முடிதான் அப்புறம் சொல்லலாம். முடியாது முடியாது சொல்றேன்ல, முடியாது. ரோஜா
நீ என்ன செய்யற காமெடி பண்ணுவீங்க அவ்வளவுதான் ஏய், இங்க வாங்க, பிரியா. அவர் யாரு? நான் செய்யறேன். உங்க எஜமா. உங்க எஜமா எவ்வளவு அழகா பாடினாரு பாட்டு. அந்த மாதிரி நீ ஒரு பாட்டு பாடு. அப்பதான் நீ ஜப் பண்ணுவ. ஜவ் பண்றாங்க. லவ்டா லவ். நல்லா கலைச்சு என்ன அந்த உள்ளத்துல எடுத்துரு நல்லா அழகா உள்ள வாங்கி எடுத்துரு. எப்படி தெரியுமா? ஐயா, இந்த பாட்டு தேவையில்லை, வேற பாட்டு பாருங்க. நல்ல பாட்டா? ஆமா, விடு விடு. உனக்கு நிறைய வச்சுங்க. என்னது? பாரு. யாரு அவர் கை கண்ணதா பாடடா. தேடுறாங்களா? அதெல்லாம்